हाय फ्रेंड्स நம்ம ஈரோட் மூவிஸ்ல ஹிந்தி படமான தேவா எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுல ஷாகித் கபூர், பூஜா ஹெக்டே மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. இது மும்பை போலீஸ்னு ஒரு மலையாள பிளாக் பஸ்டரை 10 வருஷம் கழிச்சு ஹிந்திக்கு ஏத்த மாதிரி ஒரிஜினல் கதையை கொஞ்சமா மாத்தி ரோஷன் கொடுத்திருக்காரு. இதோட கதையில யாருக்கும் எதுக்கும் பயப்படாத முரட்டு போலீஸ் அதிகாரி தேவ் அமரையை பார்க்குறோம். தேவ் எல்லாரும் நடுங்குற கேங்ஸ்டர் பிரபாத் ஜாதவை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுட்டு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏசிபி ரோகன் டி சில்வாவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறாரு. அதுக்கான ஃபில் ஸ்டேஷன் செரிமனில ரோகனை யாரோ தூரத்துல இருந்து சுட்டு கொண்டுறாங்க. உடனடியா தேவ் அந்த மர்டருக்கான இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கி சீக்கிரமாவே கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாரு. அதை சொல்ல வர நேரத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்துறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது என்பதுதான் மீதி கதையே. இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரோஸ் கிரிப்பிங்கான இந்த சஸ்பென்ஸ் டிராமாவை ஓப்பனிங் சீன்ல இருந்து ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் ஷாகித் தன் ஹைதர் பட ஹேர் ஸ்டைல்ல ஸ்வாகா பல பரிமாணங்களை காட்டி சிக்கல அழுக்குறாரு. இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் கதை சுவாரஸ்யமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படியே சைக்காலஜிக்கல் மர்டர் மிஸ்டரியா மாறி கொஞ்சம் இழுக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன் டிராமாவில் முடிஞ்சவரை நிறைய ட்விஸ்டிங்ல சேர்த்து ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. பெருசா எடுபடல. இதனால கிளைமேக்ஸ் நாம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாம போகுது. முக்கியமா ஒரிஜினல்ல இருக்கிற அந்த ஷாக் எலிமெண்ட் இல்ல. ஆனா யார் கொலைகாரன்றதை நாம கெஸ் பண்ண முடியாதபடி பாத்துக்கிறாங்க. அதனாலேயே நாம கடைசி வரை ஆர்வமா பாத்துருவோம். அதுக்கு மேல ஆக்ஷன் சீக்வன்ஸுங்களும் ஜாக் விஜயோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கதைக்கு வேண்டிய இம்பாக்டை கொடுக்குது. ஷாகித் கதைக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாகவே டெலிவரி பண்ணியிருக்காரு. கேரக்டரோட டுவாலிட்டியை எக்ஸலண்டா வெளிப்படுத்திருக்காரு. பூஜா ஹெக்டே தியாவா தேவோட கேர்ள் ஃப்ரெண்டா ஜேர்னலிஸ்டா வராங்க. ஆனா இதுல அவங்க பெருசா ஒன்றும் பண்றதுக்கான ஸ்கோப் இல்ல. ரோஹனா பைவலும் டிசிபி ஃபர்கான் கானா பிரவேஷ் ராணாவும் தேவையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல ஷாகித் கபூர் ரவுடி போலீஸா பண்ற அட்டகாசங்களும் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு மாறான பெர்ஃபார்மன்ஸும் கதையில இருக்கிற லாஜிக் கோட்டைகளை மறக்கடிச்சிடுது. ஹிந்தி தெரியலனாலும் நம்ம கடைசி வரை ரசிச்சு பார்க்குற அளவுக்கு படம் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.